யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். யூதர்களின் திருவிழா ஒன்று வந்தது. இயேசுவும் எருசலேமுக்கு சென்றார். எருசலேமில் ஆட்டு வாயிலுக்கு அருகில் 5 மண்டபங்கள் கொண்ட குளம் ஒன்று உண்டு. எபிரேய மொழியில் பெத்சதா என்பது அதன் பெயர். இம்மண்டபங்களில் உடல் நலமற்றோர், பார்வையற்றோர், கால் ஊனமுற்றோர், முடக்குவாதமுற்றோர் ஆகியோர் திரளாய் படுத்து கிடப்பர். 38 ஆண்டுகளாய் உடல் நலமற்றிருந்த ஒருவரும் அங்கு இருந்தார். இயேசு அவரை கண்டு நெடுங்காலமாக அவர் அந்நிலையில் இருந்துள்ளதை அறிந்து, நலம் பெற விரும்புகிறீரா என்று அவரிடம் கேட்டார். ஐயா, தண்ணீர் கலங்கும் போது என்னை குளத்தில் இறக்கிவிட ஆள் இல்லை, நான் போவதற்கு முன் வேறு ஒருவர் இறங்கி விடுகிறார் என்று உடல் நலமற்றவர் அவரிடம் கூறினார். இயேசு அவரிடம், எழுந்து உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்றார். உடனே அம்மனிதர் நலமடைந்து தம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தார். அன்று ஓய்வு நாள். யூதர்கள் குணமடைந்தவரிடம், ஓய்வு நாளாகிய இன்று படுக்கையை எடுத்துச் செல்வது சட்டத்திற்கு எதிரான செயல் என்றார்கள். அவர் மறுமொழியாக, என்னை நலமாக்கியவரே, உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று என்னிடம் கூறினார் என்றார். படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று உம்மிடம் கூறியவர் யார் என்று அவர்கள் கேட்டார்கள். ஆனால் நலமடைந்தவருக்கு அவர் யார் என தெரியவில்லை. ஏனெனில் அவ்விடத்தில் மக்கள் கூட்டமாயிருந்ததால் இயேசு அங்கிருந்து நழுவி போய்விட்டார். பின்னர் இயேசு நலமடைந்தவரை கோவிலில் கண்டு, இதோ பாரும், நீர் நலமடைந்துள்ளீர், இதைவிட கேடானது எதுவும் உமக்கு நிகழாதிருக்க இனி பாவம் செய்யாதீர் என்றார். அவர் போய் தம்மை நலமாக்கியவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தார். ஓய்வு நாளில் இயேசு இதை செய்ததால் யூதர்கள் அவரை துன்புறுத்தினார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே பிரியமான உறவுகளே, நாங்கள் அகப்பயணம் மேற்கொள்கின்ற தவக்காலத்தின் 4வது வாரத்திலே செவ்வாய்க்கிழமையிலே இருக்கின்றோம். இயேசுவினுடைய உயிர்ப்பு விழாவை கொண்டாடுவதற்கு இன்னும் சொற்ப நாட்களே இருக்கிறன. எனவே நம்முடைய செபதப ஒருத்தல் முயற்சிகளிலே நாம் இன்னும் அதிகமாக முன்னேறி செல்லவும், அந்த உயிர்ப்பு அனுபவத்துக்குள்ளே நாம் கடந்து செல்லவும் அருள் வேண்டுவோம். பிரியமானவர்கள், இன்றைய இறை வார்த்தையிலே நாம் அறிந்து கொள்ளக்கூடிய பொதுவான ஒரு பதம் என்னவென்றால் அது நீர், தண்ணீர். இன்றைய முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம், அந்த கோவிலை நோக்கி, கோவிலிலே இருந்து நீர் பாய்ந்து வந்தது என்றும், அது பாய்ந்த இடங்களுக்கு எல்லாம் வளமான மரங்களும் அங்கே பசுமையும் இருந்தது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே வேளையிலே இந்த பெத்சதா என்கின்ற அந்த இடத்திலே இருக்கின்ற அந்த குளத்திலே எவ்வாறு அவர்கள் நலம் பெறுவதற்காக அந்த குளத்திலே இறங்குபவர்கள் நலமடைந்து வாழ்வு பெறுகிறார்கள் என்றும், அதிலே இருந்தவர்கள், இம்மண்டபத்திலே இருக்கிறவர்கள், அந்த மண்டபத்திலே இருந்தவர்கள் எவ்வாறு தங்களுடைய நோய் நீங்கி அருள் பெறுவதற்காக காத்து கிடந்தார்கள் என்பதையும் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இருந்து நாம் அறிகின்றோம். பாருங்கள் பிரியமானவர்களே, இயேசு பாடுகள் ஏற்றது அவருடைய 33வது வயதில் என்று நாம் அறிகிறோம். ஆனால் இன்று நலம் பெற்றவர் 38 ஆண்டுகளாக உடல் நலமற்றிருக்கிறார், அங்கே காத்து கிடக்கிறார். இயேசு பிறப்பதற்கு முன்னே அவர் நலமற்றவராக இருந்ததை நாங்கள் அறிகிறோம். ஆயினும் நீண்ட காலங்களாக காத்திருந்துதான் அவருக்கு இந்த புதுமை அடையாளம் நிகழ வேண்டும் என்பது கடவுளுடைய திட்டத்திலே இருந்திருக்கிறது. அதனால் தான் பாருங்கள் பிரியமானவர்களே, அவர் காத்திருக்கிறார். காத்திருப்பு அது இயேசுவாலே நிறைவேற்றப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் காத்திருக்கிறோம்.
எதற்காக? நம்முடைய சொந்த பலவீனங்களிலிருந்து விடுதலை, வாழ்க்கையிலே முன்னேற்றம், இடறி விழுகிற சந்தர்ப்பங்களிலே நமக்கு எழுச்சி என்று நாங்கள் காத்திருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதை நோக்கி வீறு நடை போட வேண்டியவர்களாகவும் நாம் இருக்கிறோம் பிரியமானவர்களே. ஆனால் இயேசுவை தரிசிக்க வேண்டும், சந்திக்க வேண்டும், நான் பார்வையடைய வேண்டும், நான் குணமடைய வேண்டும், நான் வாழ்வு பெற வேண்டும், என்னுடைய இயலாமைகளிலே பலவீனங்களிலிருந்து விடுபட வேண்டும் என்கின்ற அந்த நிலை நமக்கு தேவை. பிரியமானவர்களே, நம்முடைய காத்திருப்புகள் எல்லாம் இயேசுவை சந்திப்பதிலே நிறைவடைய வேண்டும். அதில் இருந்து பெறுகின்ற அருளிலே நாங்கள் மகிழ வேண்டும் என்பதுதான் இன்றைய நற்செய்தியினுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. அது மாத்திரமில்லாமல் இதை நாங்கள் தவக்காலத்துக்குள்ளே இந்த நற்செய்தியை சிந்திக்கிற பொழுது எப்படியாவது இயேசு மீது குறை குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்பது யூதர்களினுடைய அடிப்படையான தேடுதலாக இருந்தது. நாமும் பல தடவைகளிலே மற்றவர்கள் மீது குறை கண்டுபிடிக்க, குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்கின்ற தேடலிலே முனைப்போடு இருக்கிறோம். ஆனால் இயேசு ஆண்டவர் அனைத்தையும் வெற்றிகரமான அவருடைய ஞானம் மிக்க பதில்களாலே வெற்றி கொள்ளுகிறார். பிரியமானவர்களே, அது மாத்திரமல்லாமல் அந்த அந்த 38 ஆண்டுகளாக உடல்நலம் பெற்றிருந்தவர் இயேசுவை கண்டதும் அவர் உடல்நலம் பெறுகிற பொழுது அவருக்கு இயேசுவை தெரியாது, இயேசு யார் என்று தெரியாது. ஆனால் பின்னர் இயேசுவை சந்தித்து அந்த இயேசு அனுபவம் பெறுகிற பொழுது அதை அவர் அனைவருக்கும், யூதர்களுக்கு விசேடமாக பகிரங்கமாக சொன்னார் என்பதையும் நாங்கள் பார்க்கிறோம். எனவே பிரியமானவர்களை, காத்திருப்பது இயேசுவை காண, இயேசுவை கண்டதும் அதை அறிவிக்க வேண்டியது நம்முடைய கடமையாகவும் இருக்கிறது. முயற்சிப்போம். இந்த தபசு நாட்கள் நமக்கு உதவி செய்ய ஆண்டவரை மன்றாடுவோம். ஆமேன். யாடியா T5L மகிழ்ச்சி நிறைந்த நீண்ட பயணத்திற்கு. ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.